மாறாவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னாக்கா, 20, 21 ஆகஸ்ட் 2026 இந்த 2 நாள்லயும் எந்தெந்த கம்பெனி யார் யாருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மார்க்கெட் ஆக்ஷன்ஸ் வேற என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல 20ஆம் தேதியான வியாழக்கிழமை எந்தெந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மசகன் டாக், நாட்கோ ஃபார்மா, மார்க்சன்ஸ் ஃபார்மா, காமா ஹோல்டிங்ஸ், NITMTS, லா ஒபாலா ஆர்ஜி இவங்கெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதில் காமா ஹோல்டிங்ஸ் ஒரு ஷேருக்கு 22 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா 892 ரூபா ஸ்டாக் இருக்கிற இவங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக வருவாங்க அப்படின்னு இருந்தாலும் இவங்களோட டிவிடெண்ட் ப்ரைஸ் வெறும் 1 ரூபா 50 காசு தான். அடுத்தது மார்க்சன்ஸ் ஃபார்மா, இவங்களுமே பார்த்தீங்கன்னா 320 ரூபா ஷேர் ப்ரைஸு, ஆனால் 90 பைசா, அதாவது ஒரு ஷேருக்கு வெறும் 90 பைசா தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி NIIT, முஞ்சால் ஆட்டோ லிமிடெட், OCCL, கவுண்டம் பேப்பர்ஸ், சுக்ஜித் ஸ்டார்ச், BR கோயல் இன்ஃப்ரா, கோஸ்டல் கார், சிவா டெக்ஸ்டைல் இவங்களும் 20ஆம் தேதியான வியாழக்கிழமை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா OCCL 1 ரூபா 80 காசு, அடுத்தது கவுண்டம் பேப்பர்ஸ் இவங்க 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் தராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டம் பேப்பர் வெறும் 75 ரூபா ஸ்டாக் ப்ரைஸு, இவங்க எப்படி 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபைனல் டிவிடெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன்டர்வியூமில் கம்மியாக கொடுத்துட்டு லாபம் வந்ததை வச்சு ஃபைனல் டிவிடெண்டில் அதிகமாக கொடுக்கலாம். மேபி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்க. ஏன்னா எது எப்போ எப்படி மாறுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி 21 வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹிட்டாச்சி எனர்ஜி, ஜிண்டால் ஸ்டீல், GE பெர்னோவா, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், பதஞ்சலி ஃபுட்ஸ், LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், கிளாக் சர்வீஸ், ஜென்டெக், வேதிலால் இண்டஸ்ட்ரி இவங்களும் 21ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்டாச்சி எனர்ஜி 8 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஆனால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 33,000, இதெல்லாம் யாரும் வாங்க முடியாது, அதுலேருந்து டிவிடெண்டும் வாங்க முடியாது. அடுத்தது LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ். LICங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதில் நிறைய தப்பு நடக்குது, சரியாக நடக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்தாலும் LICயில் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. அதில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்ட் தரான். பார்த்துக்குங்க, இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 500 ரூபா. ஒருவேளை இதை யாராவது ஒருத்தங்க 300 ரூபா 400 ரூபாயில இருக்கும்போது வாங்கியிருந்தாக்கா அவங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபா ஒரு ஷேருக்கு லாபமும் வந்திருக்கும், டிவிடெண்டாகவும் 10 ரூபா வந்திருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டாக் இப்படியும் இருக்கு. அடுத்தது வேடிலால் இண்டஸ்ட்ரி, இவன் ஒரு ஸ்டாக்குக்கு 17 ரூபா டிவிடெண்ட் தரான். ஆனால் ஷேரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7404 ரூபா. அடுத்தது ராஜபாளையம், DMCC, KSE, யூனிடெட் ட்ரில்லிங், ஓமேக்ஸ் ஆட்டோஸ், ஷியாத் இண்டஸ்ட்ரி, பாட்டியா கோமோ, ஆல்ஃப்ரட் ஹெர்பர்ட், பட்டேல்ஸ் ஏர் டெம்பரேச்சர் இவங்களும் டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜரான டிவிடெண்ட்டு 7 ரூபா 50 காசு KSE அப்படிங்கிற கம்பெனி கொடுக்குது, அதுவும் ஃபைனல் டிவிடெண்ட். அடுத்தது சாகத்ரி இண்டஸ்ட்ரி, இவங்க இன்டரிம் டிவிடெண்டாகவே ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 காசு வரைக்கும் தராங்க. அடுத்தது ஆல்பர்ட் ஹெர்பர்ட், இவங்க 3000 ரூபா ஸ்டாக் ரேட்டு, ஆனால் 20 ரூபா டிவிடெண்டாக மட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பட்டேல்ஸ் ஏர்டெம், இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா 285 ரூபா ஸ்டாக் ரேட்டு, ஆனால் 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ ஒரு சில கம்பெனி பெரிய வேலையில் இருக்குது, ஆனால் டிவிடெண்ட் பெருசாக இல்லை. ஒரு சில கம்பெனி சின்ன ரேட்டில் இருக்குது, அவன் டிவிடெண்டாகவும் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுறான். அதே மாதிரி சூர்யா ரோஷினி, சவிதா ஆயில் டெக், தீப் இண்டஸ்ட்ரி, விஷ்ணு கெமிக்கல், மயூர் யூனிகோட்டார், மோனாக் நெட், AK கேபிட்டல் சர்வீஸ், விஜிலான் டெனின்சன் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா சவிதா ஆயில் டெக், இவன் 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். மயூர் யூனிகோட்டர் இவங்க 6 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. AK கேபிட்டல் சர்வீஸில் யாராவது ஷேர் வச்சுருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். 12 ரூபா ஒரு டிவிடெண்ட், 22 ரூபா ஒரு டிவிடெண்ட், 2 ரெக்கார்டு காமிக்குது.
இதில் இன்டரிம் டிவிடெண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வருது. ஃபைனல் டிவிடெண்ட் ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மே, ஜூன்லேயே வந்துட்டு இருக்கணும். அதையும் செக் பண்ணுங்க. வெல்ஜான் டெனின்சன் இதில் ரூ. 8 வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அடுத்தது தஞ்சில் ஆர்கானிசேஷன், சாரதா ஏஐ டெக், அப்சர்க் இன்வெஸ்ட், அமேசான் ஸ்பின், QGO ஃபினான்ஸ் லிமிடெட். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் சாரதா ஏஐ டெக் இவன் ஒருவேளை ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தானாக்கா ஃபியூச்சர் ஏஐ தான் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம்னாக்கா இவனுடைய ஸ்டாக் மேலே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2 அவனோட ஸ்டாக் இறங்கி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது 25, 28லேருந்து ₹24 வந்திருக்கான். இவன் அடுத்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வெறும் ₹24 ஸ்டாக்ல இருக்கவன் 60 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ இவன் ஃபியூச்சரில் மேலே போனானா டிவிடெண்ட்டும் நிறையா வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இவன் மேலே வருவானா அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி போனஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்கீங்களா அதுக்கு பதிலாக மல்டிபிள் பண்ணி தர்றது, அதான் போனஸ். குட்லக் அப்படிங்கிற ஸ்டாக்கு இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அதுக்கு 2 ஷேர் போனஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நாளைக்கு. ஸோ நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போனஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட ரேட் இறங்கும். இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட் 1450. ஸோ இங்கேருந்து இவன் எந்த அளவுக்கு கீழே இறங்கி வருவான் அப்படிங்கிறத ஷேரை போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள் பல. என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.